எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரோகிணி லுக்கிக்கி சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் சாரி டிராப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல சாரி டிராப்பிங்ல வந்து நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஒன்னு வந்து ஃபோல்டிங்க்கு, இன்னொன்னு வந்து டிராப்பிங் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து அந்த வீடியோல வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டபுள் பெட்டிகோட் வச்சு எப்படி சாரி டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து சாரி வந்து ஸ்லிம்மா, அதாவது ஃபேட்டா இருக்கவங்களுக்கு ஸ்லிம்மா இருக்க மாதிரி கட்டிக்கலாம். ஆனா நான் வந்து ஸ்லிம்மா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பப்ளியா தெரியற மாதிரி எனக்கு வந்து சாரி வந்து டிராப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த டபுள் பெட்டிகோட் ஸ்டைலே வந்து இன்னும் நிறைய வந்து ஸ்டைல் இருக்கு இதுலயே. நான் இன்னைக்கு பேசிக்கான ஒரு சிம்பிளா ஒரு நீட்டா வந்து நமக்கு ஈஸியா பண்ணக்கூடிய ஸ்டைல வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கண்டினியூஸா வீடியோ பார்த்துட்டே வாங்க, அப்பதான் நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு ஜாலியாக வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மீஷோ ரீசெல்லிங் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 150 rupees வந்து கூப்பன் கிடைக்கும். இந்த ஆப்பை வச்சு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியணும்னா அதோட வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் டபுள் பெட்டிகோட் ஸ்டைலில் வந்து 2 சாரீ யூஸ் பண்ணி வந்து சாரீ வந்து ட்ராப் பண்ணுவாங்க. மேக்ஸி ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து இது வந்து ஒரு லாங் ஸ்கர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்கர்ட் அது இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனி ஸ்கர்ட், ஆனால் வந்து வெளியே வந்து நீட்டாக வந்து இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து உங்கள் சாரீக்கும் வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். உங்களுடைய ப்ளவுஸ், சாரீ, ஸ்கர்ட் இது 3மே மேட்சிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற சாரீ வந்து பட்டு சாரீ தான். பட்டு சாரியில் வந்து நான் ஏற்கனவே பல்லு செக்ஷனை வந்து ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறதெல்லாம் டீட்டெயிலாக தெரியலன்னா நான் அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பின் பண்ணி வச்சுருந்த பல்லு செக்ஷனை வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு கீழே வந்து நமக்கு லென்த் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம லென்த் விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளவுஸில் வந்து பின் பண்ண வேணாம், அதை அப்படியே நீங்கள் போட்டுட்டு இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சாரியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பின்னாடி பேக்கில் வந்து உங்களுக்கு சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் சாரியை வச்சு பாருங்கள். நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இடத்துலேருந்து நம்ம சாரியை வந்து நார்மலாக ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரணும். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சாரியோட எண்டில் வந்து ஒரு 3 feet அளவு அப்படியே ரிமைனிங் வந்து விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பின் வச்சு நம்ம அதை செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி பேக்கில் வந்து சென்டர் ஆஃப் த போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து டக்கின் பண்ண போகிறோம். பின்னாடி இது வந்து நம்ம டக்கின் பண்ணும்போது சென்டர் ஆஃப் த போர்ஷன் பார்த்து டக்கின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பின்னாடிருந்து பார்க்கும்போது 2 சைட்லேயுமே உங்களுக்கு வந்து அழகாக தெரியும். இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லெஹெங்கா மாடல் மாதிரி தெரியும், இல்லை வந்து உங்களுக்கு ஆஃப் சாரி மாடலில் தெரியும். உங்களுக்கு பார்க்குறக்கே அழகாக இருக்கும். டக்கின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ரிமைனிங் 3 feet வந்து சாரீ விட்டுருக்கோம்ல, அந்த சாரீ வந்து கொஞ்சம் முன்னாடி இழுத்துட்டு வந்து அந்த சாரீ வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறதுல கண்டிப்பாக புரியும். அதோட சாரியோட எட்ஜில் தான் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா டக்கின் பண்ண போகிறோம். அது வந்து நேராக பெல்லி பட்டனுக்கு நேராக டக்கின் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து லெஃப்ட் சைடில் தள்ளி வந்து டக்கின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு லெஹெங்கா மாடலில் வந்து உங்களுக்கு தெரியும். டக்கின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து மேலே வந்து நம்ம ப்ளவுஸ் கூட சேர்த்து வந்து பின் பண்ணணும் சாரியை. ஃப்ளீட்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இது வந்து நீங்கள் ஸ்லிம்மாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எலகண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சாச்சா.